ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிஷா தி வேர்ல்ட். நான் உங்க அனு. இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஒரு அட்டகாசமான பாயாசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சொரக்காய் பாயாசம். இதை கல்யாண வீட்டு பாயாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இன்னைக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு இன்னைக்கு நான் ஒரு சொரக்காயை தோலையெல்லாம் சீவிட்டு இப்படி எடுத்து வச்சுருக்கேன். சொரக்காயை நாம் இப்போ துருவி எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி எலசா இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்படியே துருவி எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு மாதிரி முத்துன மாதிரி இருந்துச்சுன்னா உள்ளே இருக்கிற விதையை நீக்கிட்டு அதுக்கப்புறம் துருவி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நாம் துருவி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். சொரக்காயை இது போல் இப்போது துருவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் தண்ணி நிறையா இருக்கும். ஸோ அதை இப்போ நாம் பிழிஞ்சு எடுத்து இது போல் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா டைட்டாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் இன்றைக்கி நான் இந்த பாயாசம் செய்கிறதுக்கு 3/4 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இதை நல்லா காய்ச்சி 3/4 லிட்டர் பாலை பாதியாக சுண்டை காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் இன்றைக்கி நான் 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதை இந்த பவுலில் போட்டு இதை நல்லா இப்போது வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இதை இப்போது தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ இது 20 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். கரெக்டாக 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த ஜவ்வரிசி எப்படி ஊறி இருக்கும். இதை ஒரு பாத்திரத்தில் ஊற வச்ச அதே தண்ணியோடவே சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அப்பப்போ நடுவில் கிளறி விட்டுட்டு 5 நிமிஷம் கரெக்டாக குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி குக் ஆகிற இந்த டைமில் வேறு ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். நெய் நல்லா காஞ்சதும் இதில் சில முந்திரி பருப்புகளை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் அதே பாத்திரத்தில் நாம் துருவின சொரக்காயை சேர்த்து அந்த சொரக்காயோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் இந்த நெய்யிலேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெய்யோட இந்த சொரக்காயை சேர்த்து நல்லா இப்படி ரோஸ்ட் பண்ணுறப்போ இப்போவே நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். இதை நல்லாவே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நாம் ஆல்ரெடி துருவி தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சதுனால இது சீக்கிரம் குக் ஆகிடும். அதே சமயத்தில் நாம் வேக விட்டிருந்த இந்த ஜவ்வரிசி இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், இது நல்லா உப்பி சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் இதை நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது இந்த சொரக்காயும் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா குக் ஆகி வந்திருக்கு. தண்ணி எல்லாமும் நல்லா இழுத்து சூப்பராக இந்த மாதிரி குக் ஆகி இருக்கணும். இப்போ பாருங்கள், இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருந்த பாலை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் சேர்த்துனதுக்கப்புறம் இதை ஒரு ஜென்டில் மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போது இந்த சொரக்காய் ஆல்ரெடி ஒரு 3 மினிட்ஸ் வெந்திருக்கு. இந்த பால் கூடவும் இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இடையில நல்லா இப்படி கலந்து விட்டுக்கோங்க. அடி பிடிக்கக்கூடாது. ஸோ நடுவில் கொஞ்சமாக இப்படி அப்பப்போ கிளறி விட்டுக்கணும். பாலோட குக்கான இந்த சொரக்காய் கூட இப்போது நாம் ஆல்ரெடி வேக வச்சுருந்த ஜவ்வரிசியை சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி ஆப்ஷனல் தான். நிறைய பேருக்கு செய்கிறதா இருந்தால் ஜவ்வரிசியை சேர்த்திக்கங்க. இல்லாட்டி வெறும் சொரக்காயை மட்டும் சேர்த்தி கூட நாம் செய்யலாம். இந்த ஸ்டேஜில் இப்போது கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போது பாயாசம் போல் இருக்கும். இல்லை பாயாசம் போல் தேவையில்லை, கீர் கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி சேர்த்திக்க வேண்டாம். அப்படியே கெட்டியாகவே இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் 4 ஏலக்காயை 2 ஸ்பூன் சர்க்கரையோடு சேர்த்து இப்படி பவுடர் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்திக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் ஒரு ஜென்டில் மிக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இது கூட 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்திக்க போகிறேன். நீங்கள் குங்குமப்பூ இருந்தாலும் சேர்த்திக்கங்க. இதுவும் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்திக்கங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்திக்க போகிறேன்.
இனிப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இதையும் நல்லா குக் பண்ணணும். இந்த பாலோட ஜவ்வரிசி சொரக்காய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி இப்படி நல்லா கெட்டியான பதத்தில் சூப்பராக வெந்து வந்திருக்கும். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் ஆல்ரெடி நாம் வறுத்து வச்சுருந்த முந்திரியை இது கூட சேர்த்து சூப்பராக ஒரு மிக்சிங் கொடுத்துட்டா அவ்வளோதான், நம்மளுடைய கல்யாண வீட்டு சொரக்காய் பாயாசம் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. டேஸ்ட்டும் அதே போலவே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது சொரக்காயில் செஞ்ச பாயாசம் அப்படின்னா யாரும் நம்பவே மாட்டாங்க. நீங்களாவே சொன்னா தான் சொரக்காய் பாயாசம் அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். உண்மையாகவே கல்யாண வீட்டிலலாம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்பெஷல் டிஷ்ஷாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்குற ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.